ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 172. பூனேவை சேர்ந்த அப்பா சாஹேப் சபனீஸ். பூனேவை சேர்ந்த ஸ்ரீ அப்பா சாஹேப் மிகுந்த செல்வந்தர். அவரும் அவருடைய மனைவியும் பிசாசு தொந்தரவினால் பாதிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் இருவரும் பிசாசின் பிடியில் இருக்கும் போது 4 அல்லது 5 நாட்கள் வரை கூட அன்னம் தண்ணீர் இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் இந்த பாதிப்பில் இருந்து நிவாரணம் பெறுவதற்காக வாரக்கணக்காக ஸ்ரீகுரு சரித்திரம் பாராயணம் செய்வது, பஞ்சாக்ஸ்திரி அனுஷ்டிப்பது போன்ற பல அனுஷ்டானங்களை கடைபிடித்தும் அவர்களுக்கு எந்தவித பயனும் இல்லை. இறுதிபட்சமாக 4 நபர்களுடன் கானகாப்பூர் சென்று ஸ்ரீ தத்தாத்திரேயருக்கு சேவைகள் செய்வது என்று முடிவெடுத்தனர். வழியில் அக்கல்கோட் வந்தடைந்தவுடன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக சென்றனர். அன்று ஸ்ரீ சுவாமி கர்னல்காரின் வீட்டில் இருந்தார். ஸ்ரீ சுவாமியின் தேஜஸ் நிறைந்த உருவத்தை கண்டவுடன் சபனீஸின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவர் ஸ்ரீ சுவாமிகளுக்கு தேங்காய் மற்றும் பழங்களை சமர்ப்பணம் செய்துவிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். சுவாமி, நாங்கள் இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காக கானகாப்பூருக்கு பயணிக்கிறோம். தாங்கள் எங்களை அதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டனர். அங்கு நீங்கள் செல்ல வேண்டாம், நான் அதை தகர்த்தெறிகிறேன் என்று கூறியவுடன் அவர்கள் அக்கல்கோட்டிலேயே 5 வருடங்கள் தங்கி மிகுந்த ஸ்ரத்தையுடன் பாதுகை அபிஷேகம், ஸ்ரீகுரு சரித்திர பாராயணம், பிச்சை எடுப்பது, ஆலமரத்தை இருவரும் சுற்றுவது போன்ற அனுஷ்டானங்களை கடைபிடித்து வந்தனர். ஒரு நாள் அந்த பிசாசு மிகவும் ஆக்ரோசமாகி, இந்த அனுஷ்டானங்களினால் என்ன நடக்கப் போகிறது? நான் என்ன இந்த வழிமுறைகளால் சென்று விடுவேனா என்ன? நான் அவனை கொன்று விடுவேன். அவன்தான் நான் பிசாசாக அலைவதற்கு காரணம் என்று அலறிக்கொண்டே இருந்தது. மகாராஜை தரிசனம் செய்வதற்காக சென்றால் அவருடைய ஒளி பொருந்திய மேனியை சபனீஸால் தரிசனம் செய்ய முடியாது. ஆரத்தியிலும் கலந்து கொள்ள முடியாது. சில நாட்களுக்கு பிறகு தொடர்ந்து அவர் ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் செய்த பின் பிசாசு கொஞ்சம் சாந்தமாகி, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? என்னால் இதற்கு மேல் அடியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கெஞ்சி அழுதது. 5 வருடங்களுக்கு பிறகு சபனீஸை விட்டு விலகியது. அவரின் ஆரோக்கியம் சீரானது. பின்னர் அவர் அக்கல்கோட்டிலேயே தங்கி தன் வக்கீல் தொழிலை மேற்கொண்டார். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவருக்கு தொல்லைகள் ஆரம்பமானது. ஒரு நாள் அவர் மகாராஜிடம் சென்று, சுவாமி, என்னை மீண்டும் சாத்தான் தொந்தரவு செய்கிறது என்று கூறியவுடன், நீ ஏன் மீண்டும் வந்து தலையிடுகிறாய் என்று கேட்டார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சபனீஸ் தன் வக்கீல் தொழிலை நிறுத்திவிட்டு தான் சம்பாதித்த பணம் முழுவதையும் ஸ்ரீ சுவாமி மகாராஜின் சேவைகளுக்காக செலவழித்தார். ஒரு நாள் சபனீஸுடைய தாயார் ஸ்ரீ சுவாமியிடம் வந்து, சரஸ்வதிக்குத்தான், அதாவது சபனீஸின் மனைவி, குழந்தைகள் இல்லையே, ஜமீன்தார் பதவியினால் எந்த பயனும் இல்லை என்ற வருத்தத்துடன் பிரார்த்தனை செய்து கொண்டாள். குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் போ என்று கூறிவிட்டு ஒரு தேங்காயை அவள் மடி மீது போட்டார். சில நாட்களுக்கு பிறகு அப்பெண்ணுக்கு ஒரு மகன் பிறந்தான். சிறிது காலத்திற்கு பிறகு சபனீஸ் தன் சொந்த ஊருக்கு சென்றாலும் எப்போதும் அக்கல்கோட் வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அக்கல்கோட்டில் ஒரு வீடு வாங்கி அதில் தங்குவதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து வைத்திருந்தார். அவர் எப்போதும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பஜனைகள் செய்வதிலேயே மும்பரமாக இருந்தார். இவ்வாறு அனைத்து விதத்திலும் ஸ்ரீ சுவாமி சபனீஸின் குடும்பத்தை ஆசீர்வதித்து தனது அருகிலேயே வைத்துக் கொண்டார். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.